வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓ பன்னீர்செல்வத்தோட கணக்கு தான் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை நெருங்கி போறாரா? திமுக கூட்டணியில இணைய போறாரா? திமுகக்குள்ளேயே இணைய போறாரா? என்டிஏலேயே தொடர போறாரா? தொடர்ச்சியான பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இன்றைய அரசியல் நடவடிக்கை தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய அடையாளங்களில் ஒருவர். 3 முறை முதல்வராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். பெரியகுளம் சேர்மன் அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்களால் அழைக்கப்பட்டவர். அதனால் அவர் சேர்மனாக இருக்கிற பொழுது அதே பெரியகுளத்தில் எம்பியாக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரன் அவர்களுடைய மூலமாக தான் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பார்வைக்கே போகிறாங்க. ஸோ அந்த அளவிற்கு இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு, பொதுக்குழுவை கூட்டி அனைவராலும் வெளியேற்றப்பட்ட பின்பு, அதற்கு பின்பு அவருடைய அரசியல் நடவடிக்கை தொடர்ந்து அஸ்தமனமாகிக் கொண்டே இருந்தது. பாஜகவை மையமாக வைத்து அவர் பல கணக்குகளை போட்டுக்கொண்டே இருந்தார். பாஜக அவருக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களும் செய்யலை. ரொம்ப குறிப்பாக தேர்தல் ஆணையத்தில் அவர் தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அதில் ஏதாவது சாதகமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுசரணையாக ஏதாவது ஒரு போக்கை பாஜக எடுத்து தரும் அப்படின்னு நம்பினார். அந்த முயற்சியும் கைகூடலை. அதிமுகவுக்குள்ள அவரை மீண்டும் இணைக்கிறதுக்கு வலியுறுத்துவாங்க பாஜக நினைத்து பார்த்தால் அதுவும் கைகூடலை. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவான போது அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயம் தெரிவித்தார். அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருந்தார். அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கும் பாஜக உறுதியாக இருக்கு. அது ஓபிஎஸ்க்கு ஒரு குடைச்சலை தருகிறது. டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் போய்விட்டார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் வெளியேற்றப்பட்ட நிலையிலே இருக்கார். அவர் அரசியல் செய்ய வேண்டும், அரசியல் எதிர்காலம் என்பது தேவை. ஸோ அவர் இந்த இக்கட்டான சூழலில் தான் அவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட காத்திருந்தார். நிராயுதபாணியாக நின்றார். ஆள் படை அம்பாரி அனைத்தையும் இழந்து நிராயுதபாணியாக நின்றார். ஓபிஎஸ் அவர்களோடு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களே 4 பேர் தான். அதில் ஒருத்தராடு வைத்தியலிங்கம் திமுகவில் போய் இணைந்து விட்டார். மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவரும் திமுகவில் இணைந்து விட்டார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்க்குறோம், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் திமுக அரசை பாராட்டுகிறார். ஸோ அப்போ திமுகவை நோக்கி அவர் நகர்கிறாரா அல்லது அதற்கு பின்னால் காய் நகர்த்தல் செய்கிறாரா? அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசுகிறோம். கிட்டத்தட்ட அவர் இப்போ எந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னா, என்டிஏ அலையன்ஸ், அதாவது பாஜக கூட்டணிக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அது என்ன இறுதி எச்சரிக்கை? பாருங்க, நான் திமுக கூட போக தயங்க மாட்டேன். பாஜகவுக்கு எதிரி திமுக தானே, நான் திமுக கூட போக தயங்க மாட்டேன். என்னை எப்படியாவது உள்ள சேர்த்துக்கங்கிறதனுடைய அஸ்திவாரம் தான் இன்றைக்கு முதல்வரை அவர் சந்தித்தது. அது எப்படிங்க இன்னுமே பாஜகவை நம்புவார்னா, அவர் நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் வைத்தியலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஐயப்பன் அவர்கள், இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஓபிஎஸ் போயிருந்தாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் வேல்யூபிள் நபராக பார்க்கப்பட்டிருப்பார்ல. அந்த இடம் அவருக்கு தானே ப்ளஸ் அமைந்திருக்கும். எல்லாவற்றையும் இழந்து, படைபலத்தை இழந்து, தொண்டர்களை இழந்து, தன்னுடைய வலிமையெல்லாம் இழந்து போய் திமுக போய் சேர்றதுல ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய லாபம்? திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூடுதலாக கிடைக்கும். போடி நாயக்கன் ஒரு வெற்றி பெறுவாங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி. அந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கு மத்தியில் தேனி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறாங்க. போடி நாயக்கனூரில் ஓபிஎஸ் தானே ஜெயிக்கிறாரு. ஸோ அந்த தொகுதி லாபம். இதே ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டு தனித்து தேர்தலை சந்திச்சா பெரிய ஸ்பாய்லரால் இருந்திருப்பாரு. நீங்கள் டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு 21 தொகுதிகளில் அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்தார். 40 தொகுதிகளுக்கு மேலே அதனுடைய தாக்கம் இருந்தது. தென் மாவட்டத்தில் மட்டும் 9-10 தொகுதிகளில் 30,000க்கு மேலே ஓட்டு எடுத்தாங்க. அதிமுகவுடைய தோல்விக்கு அமமுக காரணமாக இருந்துச்சு. ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டு ஒருவேளை தேர்தலை அவர் ஒரு அழுகுறலோடு சந்தித்திருந்தால், நீதி கேட்ட நெடும்பயணமாக சந்தித்திருந்தால் அதிமுகவுக்கு சேதாரம். பட் அவர் இப்போ திமுக பக்கம் நகர்ந்து விட்டார்னா ஒரே வார்த்தையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பார். நான் தான் சொன்னேங்க, துரோகின்னு சொன்னேங்க, எதிரின்னு சொன்னேங்க. அவங்க பாருங்க, எதிரியோடு கைகோர்த்து விட்டார்னா இவர் துரோகி தானு கடந்து விடுவார்ல. ஆனால் ஓபிஎஸ்க்கு இதுக்கு பின்னால் இருக்கிற கணக்கு மிக மிக நுட்பமானது. அவர் பாஜக கூட்டணிக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். பாஜகவுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நான் ஓபிஎஸ் கூட செல்வதற்கு கூட, ஓபிஎஸ் அவர்கள் நான் திமுகவுக்கு கூட செல்வதற்கு கூட தயங்க மாட்டேன் என்கிற ஒரு சமீட்சையை கொடுத்திருக்கிறார். 22ஆம் தேதி திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் தொடங்க இருக்கு. அதற்குள் முடிவெடுக்கப்படாவிட்டால், முடிவு எட்டப்படாவிட்டால் நிச்சயமாக ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்குள்ளும் இடம்பெயர்வார். அது தனிக்கட்சியாக தொடங்கி போவாரா, திமுகவுக்குள் இணைவாரா, எதுவாக இருந்தாலும் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் முன்பு இரட்டை இலைக்கு உரிமை கோரி தொடர்ந்திருக்கிறார். அதிமுகவில் மீண்டும் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்பதாக உரிமை கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கு நீர்த்து போயிடும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு லாபம். நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை போன்று தனித்து நின்றிருந்தால் பெரிய ஆபத்தாக இருந்திருப்பார். ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கட்சியோடு போயிருந்தாலும் ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருப்பார். திமுகவுக்கு நகர்கிறார். ஒரு திமுகவுக்கு நகர்ந்தார்னா அதிமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போகாதல்ல. நீங்கள் அதிமுகவுக்கான ஓட்டுகள் அப்படியே திமுகவுக்கு போகுது. அதிமுக எதிரான ஓட்டு தானே போகும். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் தன் பின்னால் திரட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு படை. அந்த படையினுடைய உட்பொருள் என்ன?
நான் அதிமுகவை மீட்பேன், எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுவேன். டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்த பிரச்சனையும் இதுதான். பட் அவர் கிரவுண்டை ஜெல்லாக்கரைக்கு கடுமையாக உழைக்கிறார். பட் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இப்பொழுது அதே சிக்கல்கள் இருக்கிறது. ஸோ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இன்னும் 2-3 நாட்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து, அதாவது பாஜக தரப்பிலிருந்து ஏதாவது சிக்னல் வருகிறதா என்று காத்திருப்பார். அந்த சிக்னல் வராத சூழலில் அவர் திமுகவுக்குள் ஐக்கியமாவார். இது 2. இதை விட முக்கியமாக பாஜக சில அழுத்தங்கள் கொடுக்கும். அந்த அழுத்தங்களில் மிக முக்கியமான அழுத்தம் ஓபிஎஸ்ஸை இந்த தேர்தலில் ஒதுங்கி இருக்க சொல்லுவாங்க. ஏன் ஒதுங்கி இருக்க சொல்லுவாங்க? அதுக்கு பின்னாடி பாஜகவுக்கு என்ன அரசியல் இருக்கு? தேர்தல் ஆணையத்தின் முன்பு வழக்கல் நிலுவையில் இருக்கிறது, இரட்டை இலை வழக்கல். ஒருவேளை அதிமுகவுடைய உரிமை கோரல் தொடர்பாக ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்க அவர் வேற கட்சியில் போனாலும் அது முடிந்து போகும், நீர்த்து போகும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன் கைப்பாவையாக வைத்திருப்பதற்கு பாஜக ஐட்டம் இல்லாமல் ஆயிரும், மேட்டர் இல்லாமல் ஆயிரும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஓபிஎஸ்சி ஒதுங்கிருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஓபிஎஸ் முன்பு 3 வாய்ப்புகள் இருக்குது, தாவேக்கு அந்த வாய்ப்புகளே இல்லை. ஒன்று, என்டிஏ அலையன்ஸில் ஏதோ ஒரு வடிவத்தில் தொடர்வது, 2வது திமுகவோடு இணைவது, 3வது அரசியல் அரங்கில் ஒதுங்கி இருப்பது. பட் அந்த ஒதுங்கி இருப்பதற்கான வாய்ப்பை ஓபிஎஸ் எடுக்க மாட்டேங்கிறதுக்கு தான் இந்த போர்க்கொடியை காட்டுகிறார், முதல்வரை சந்திக்கிறார். நீங்கள் கிட்டத்தட்ட ரவீந்திரநாத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தை பார்க்கணுமே. அவர் ஒரு இளைஞர். 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் தோக்கிறப்ப, அதிமுக தோக்கிறப்ப அந்த ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறார். அந்த ரவீந்திரநாத்துக்கு ஒரு அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்யணுமே, அதனால் அவர் திமுகவோடு நகரலாமா என்று யோசிக்கிறார். ஸோ இத்தனை சிக்கல்கள் ஓபிஎஸ் அவர்களை சுற்றி இருக்கிறது. பாஜகவுக்கு என்ன லாபம் அவரை அமைதியாக இருக்க சொல்வது என்பதை பேசிட்டு இருந்தேன். பாஜகவை பொறுத்தவரை ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்தால், அல்லது ஒருவேளை கூட்டணி ஆட்சி என்கிற கோஷம் வலுப்பெற வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓபிஎஸ் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்குகளை காட்டி அந்த அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் ஓபிஎஸ் அவர்களை பாஜக அப்படி டீல் செய்கிறாங்க. இன்னொன்று, டிடிவி தினகரன் அவர்கள் ஓட்டு அடிப்படையில் தேர்தலை சந்தித்து 21 தொகுதிகளை தோல்வியடைய செய்து தன்னுடைய ஓட்டு சதவீதத்தை காட்டியிருக்கிறார். ஓபிஎஸ் தான் மட்டுமே சுயேட்சையாக போட்டிட்டு இருக்கிறார் ராமநாதபுரத்தில். ஸோ அந்த அடிப்படையிலும் பாஜக அவரை ஒரு மென்போக்காக கையாள்கிறது. பார்க்கலாம் ஓபிஎஸ் முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன, அவர் என்ன முடிவு எடுப்பார் என்பதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.